நிச்சயமாக காய்ச்சலின் உடலியல் பிசியோலஜி மற்றும் நோய்க்குறியியல் பேத்தோபிசியோலஜி குறித்த விளக்கத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பு இதோ. காய்ச்சல் என்பது உங்கள் உடலின் உள் வெப்பநிலை சீராக்கி தெர்மோஸ்டாட் மாறுவதாகும். பொதுவாக இது 37 பாகை செல்சியஸ் 98.6 பாகை ஃபாரன்ஹீட் அளவில் இருக்கும். காய்ச்சலின் போது இந்த அளவு உயர்வான நிலைக்கு மாற்றப்படுகிறது. 1. உடலியல் இயல்பான வெப்ப ஒழுங்குமுறை நார்மல் தெர்மோரெகுலேஷன். ஆரோக்கியமான நிலையில் உங்கள் மூளையில் உள்ள ஹைப்போதாலமஸ் பகுதி ஒரு முதன்மை வெப்ப கட்டுப்பாட்டாளராக செயல்படுகிறது. இது உடலில் உருவாகும் வெப்பத்திற்கும் உடல் இழக்கும் வெப்பத்திற்கும் இடையில் சமநிலையை பராமரிக்கிறது. வெப்ப பாதுகாப்பு உங்களுக்கு குளிரும்போது இரத்த நாளங்கள் சுருங்குதல் மற்றும் நடுக்கம் மூலம் உடல் வெப்பத்தை தக்கவைக்கிறது. வெப்பத்தை வெளியேற்றுதல் உடல் சூடாகும்போது இரத்த நாளங்கள் விரிவடைதல் மற்றும் வியர்வை மூலம் வெப்பத்தை வெளியேற்றுகிறது. 2. நோய்க்குறியியல். காய்ச்சல் எவ்வாறு தொடங்குகிறது? காய்ச்சல் என்பது உடலின் ஒரு குறைபாடு அல்ல. அது ஒரு தீவிரமான திட்டமிடப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கை. இது பின்வரும் சங்கிலி தொடர் நிகழ்வுகளால் நடக்கிறது. தூண்டுதல்கள் பைரோஜென்ஸ். இந்த செயல்முறை பைரோஜென்ஸ் எனப்படும் காய்ச்சலை உண்டாக்கும் பொருட்களால் தொடங்குகிறது. வெளிப்புற பைரோஜன்கள் பாக்டீரியா, வைரஸ்கள் அல்லது நச்சுகள் போன்றவை உடலுக்கு வெளியிலிருந்து வருபவை. உட்புற பைரோஜன்கள் இவை உங்கள் சொந்த நோய் எதிர்ப்பு செல்களை உருவாக்கும் சிக்னல் புரதங்கள் சைட்டோகைன்கள் -IL-1 TNF. வேதியியல் செய்தி. இந்த பைரோஜன்கள் இரத்த ஓட்டம் வழியாக மூளையை அடைகின்றன. அவை புரோஸ்டாக்லாண்டின் E2 PGE அடிக்கோடு 2 என்ற குறிப்பிட்ட கொழுப்பு அமிலத்தை உருவாக்க தூண்டுகின்றன. வெப்பநிலையை மாற்றியமைத்தல். இந்த PGE அடிக்கோடு 2 ஹைப்போதாலமஸில் நேரடியாக செயல்பட்டு உடலின் அடிப்படை வெப்பநிலையை உயர்வான நிலைக்கு செட் பாயிண்ட் மாற்றுகிறது. திடீரென்று மூளை 39 பாகை சாதாரண நிலை என்று நினைக்கிறது. ஆனால் உங்கள் உடலின் உண்மையான வெப்பநிலை இன்னும் 37 பாகை செல்சியஸில் இருப்பதால் மூளை உங்களுக்கு குளிராக இருப்பதாக உணர்த்துகிறது. இதனால் 1. நடுக்கம். விரைவாக வெப்பத்தை உருவாக்க உடல் நடுங்குகிறது. 2. இரத்தநாளச் சுருக்கம். தோல் வழியாக வெப்பம் வெளியேறுவதை தடுக்க இரத்த நாளங்கள் சுருங்குகின்றன. இதனால் தோல் வெளுத்து காணப்படும். 3. காய்ச்சலின் 3 நிலைகள். நிலை. என்ன நடக்கிறது? அறிகுறிகள். தொடக்க நிலை சில். வெப்பநிலை உயர்ந்தாலும் உடல் வெப்பநிலை இன்னும் அதை அடையவில்லை. நடுக்கம், குளிர்ந்த தோல், குளிருணர்வு. நிலைத்த நிலை பிளாட்டோ. உடல் வெப்பநிலை மூளை நிர்ணயித்த புதிய உயர்நிலையை அடைகிறது. சூடான தோல், வேகமான இதய துடிப்பு, தாகம். குறையும் நிலை ஃப்ளஷ். நிர்ணயிக்கப்பட்ட வெப்பநிலை மீண்டும் இயல்புக்கு திரும்புகிறது. அதிக வியர்வை, உடல் சூடாக தெரிதல். உடல் ஏன் இதை செய்கிறது? காய்ச்சல் 2 முக்கிய நோக்கங்களுக்காக ஏற்படுகிறது. 1. தடுத்தல். பல பாக்டீரியாக்கள் மற்றும் வைரஸ்கள் சாதாரண வெப்பநிலையில்தான் வேகமாக பெருகும். காய்ச்சலின் வெப்பம் அவற்றின் வேகத்தை குறைக்கிறது. 2. மேம்படுத்துதல். உடல் வெப்பம் அதிகரிப்பது வெள்ளை இரத்த அணுக்களின் செயல்பாட்டை வேகப்படுத்துகிறது. இதனால் நோய் எதிர்ப்பு மண்டலம் மிகவும் திறமையாக போராடுகிறது. மருந்துகள் எவ்வாறு இந்த PGE அடிக்கோடு 2 வேதியியல் மாற்றத்தை தடுத்து காய்ச்சலை குறைக்கின்றன என்பது பற்றி நான் விளக்க வேண்டுமா?